100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை என கூறி திமுக கூட்டணி கட்சிகள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாடு முழுவதும் 1500 இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் 100 நாள் வேலைக்கு நிதி இல்லை என்றும் கல்வி நிதி குடிநீர்த்துறைக்கு நிதி ஒதுக்கவில்லை என கூறியும் மத்திய அரசையும் கண்டித்து மத்திய அரசுக்கு துணை போகக்கூடிய அதிமுகவையும் கண்டித்து இன்றைய தினம் திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் சார்பாக இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டையை பொறுத்தளவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசும், மதிமுகவிலிருந்து மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 1500 இடங்கள்ல மத்திய அரசுக்கு எதிராக இந்த போராட்டத்தை திமுக கூட்டணி கட்சிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக திமுக தலைமையும் அதே போல கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் கண்டித்து தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.